அடிக்கடி சொல்லியிருப்பேன், அவர் இன்டென்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் தென் அவர் ஆக்ஷன். நம்முடைய செயல்பாடுகளை விட நம்முடைய நோக்கம் முக்கியமானது. தேவன் செயல்பாடுகளை பார்ப்பதில்லை, தேவன் நோக்கங்களை பார்க்கிறார். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவனோடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது அதை பரிசோதிக்கும். கடந்து போகிற அந்த வாழ்க்கையின் பாடுகள் சொல்லும் திரும்ப திரும்ப. இன்றைக்கு எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஓகே, லைஃப் இஸ் வெரி ஸ்மூத், லைஃப் இஸ் என்ஜாயபிள், லைஃப் இஸ் எக்ஸலண்ட். ஆனால் ஒரு நாள் வரும் அன்பாளே, அன்றைக்கு அக்கினி அதை பரிசோதிக்கும். எனவே இந்த காலகட்டத்துல அக்கினி வழியா நடக்கும் போது அந்த காலத்தில் மகிமையா இருக்கும். எனவேதான் பேதுரு சொல்லுகிறார், உங்கள் நடுவில் பற்றி எறிய அக்கினை குறித்து ஏதோ புதுமை என்று எண்ணாமல் கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு ஒரு மகிமையான வாழ்க்கை. நம்பர் 1 your choice, நம்பர் 2 your life, நம்பர் 3 your work. உடைய வேலைகள் எத்தன்மை உள்ளது. நீ செய்கிற ஒரு வேலையும், நீ நிறைய பேர் திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்பவில்லை, பணம் தான் முக்கியம், காசே தான் வாழ்க்கை இல்லை என்பார்களே. காசு தேவை, ஆனால் ஒரு நாள் வரும், அந்த வார்த்தை சொல்லுகிறேன், நீங்கள் கட்டுகிற ஒன்று வாழ்க்கை, அது எது வேண்டுமா இருக்கலாம், உங்கள் நம்பிக்கை, உங்கள் கனவுகள், யுவர் பில்டிங். ஆனா அந்த பில்டிங் ஒரு நாள் வரும் அன்பானவர்களே, அது அக்கினியில வெளிப்படுத்தப்படும். அது மட்டுமல்ல, 2 கொரிந்தியர் 3:14, அது நிலைத்தால், உங்கள் ஊழியன் ஊழி நிலைத்தால் 3:14 அதன் கூலி அவன் பெறுவான். 15 வசனம், அது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். இங்க நினைக்கிறான், இது லாபம், அது லாபம், அது லாபம், அது லாபம். அவரை ஏமாற்றுவது, இவரை ஏமாற்றுவது, அவரை வஞ்சிப்பது, அவர் பொருளை அபகரிப்பது. புரியுது அவங்களுக்கு? இன்னைக்கு அதான் வருது அதிகமான போலி பத்திரங்கள், நில அபகரிப்பு, தந்தையை போல மகன் கை வைத்து போடுவது. நீங்கள் இதெல்லாம் ஒரு நாள் வரும் அவன் நஷ்டம் அடைவான் என்பது அவனுக்கு. இன்னைக்கு அவன் லாபம், இன்றைக்கு அவனுக்கு லாபம், அடுத்த ஏமாற்றி பணம் சம்பாதிப்பது, அடுத்த இடத்தை அபகரிப்பது, இன்றைக்கு அவனுக்கு லாபம். ஒரு நாள் வரும் அவன் நஷ்டம் அடைவான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளையே, திரும்ப சொல்லுகிறேன், நீங்க கட்டுகிறது வெந்து போகுமா, இல்லை என்றால் அன்பானவர்களே நிலை இருக்குமா? ஒரு சின்ன கேள்வி, your works is perishable or everlasting. 4வதாக, உங்களுடைய வாழ்க்கையின் தொழில் அது எப்படிப்பட்டது? நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணா செய்யுங்க, அதாவது